வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கும் வாழும் கிறிஸ்துவ மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுவோம் அனைத்து உலக மக்களுக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த ஒரு பண்டிகை, ஒரு விழா காலம் அப்படின்னாவே அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, அதை நமக்கு போதிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீதிகளைத்தான், மனித வாழ்வுக்கு தேவையான அன்பையும் நீதிகளையும் தான் அந்த மதங்கள் போதிக்கின்றன. கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு நல்ல ஒரு புத்தாடைகளை அணிந்து விதவிதமான உணவுகளை சமைத்து சாப்பிட்டு, சர்ச்சுக்கு போகிறவங்க போயிட்டு வருவாங்க. மதுபானங்களை சிலர் அன்னைக்கு அருந்துவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அந்த பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடுவதாக ஒரு அர்த்தமாகும். இதில் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக இந்த விழா காலங்களில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்து விடுவதுதான் ஒரு வேதனையான விஷயம். அதாவது இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை தான். ஒரு தந்தை தனது குழந்தைக்கு ஒரு அழகான வைர மோதிரத்தை ஒரு அழகான வண்ணங்கள் நிறைந்த ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு பரிசாக கொடுக்கிறார். ஸோ இந்த குழந்தையோ அதை பிரித்து பார்த்துட்டு இந்த வைர மோதிரத்தை எடுத்துகிட்டு ஒரு மூலையில் கொண்டு போய் வச்சுட்டு இந்த வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பேப்பரை மட்டும் மடித்து தன்னுடைய சேமிப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைத்து கொள்ளுகிறது. மாலையில் வீடு திரும்பிய தந்தை அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார், எங்கே நான் கொடுத்த பரிசு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த குழந்தை வண்ணங்களால் தீட்டப்பட்ட அந்த பேப்பரை எடுத்துகிட்டு காமிக்குது, இதுதாங்க அப்பா நீங்கள் கொடுத்த பரிசு அப்படின்ட்டு. ஸோ உடனே இல்லை, இதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு மோதிரம் இருந்துச்சு, அது எங்கே, அதுதான் நான் கொடுத்த பரிசுன்னு சொல்கிறாரு. ஸோ உடனே மறுபடியும் அந்த குழந்தை அது எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் அந்த வைர மோதிரத்தை கண்டுபிடித்து அப்பாவிடம் காமிக்கிறது. இதே மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை மறந்து விடுகிறோம். அந்த பைபிளில் கூறிய பலவிதமான நல்ல விஷயங்களை மறந்துவிட்டு வேண்டாத, அதாவது இந்த வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பேப்பரை மட்டும் நம்ம பத்திரமா வச்சுக்கிற மாதிரி முக்கியமான நினைவில் வைக்க வேண்டிய பல விஷயங்களை மறந்து விடுகிறோம். அன்பை செலுத்துவது அப்படின்னா அது நம்ம ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும், இவர் நம்மை சேர்ந்த உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி மக்களிடத்தில் அன்பை செலுத்தாமல், அது யாராக இருந்தாலும் எந்த உயிர் ஜீவனாக இருந்தாலும் அதன் மீது அன்பை செலுத்துவதுதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான். அதனால் இந்த மாதிரி விழா காலங்களில் நம்ம முக்கியமாக நினைவில் வைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயங்களை மனதில் வைத்து அனைவரின் மீதும் அன்பு செலுத்துவோம். மீண்டும் உலக மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிகே.